எதுக்காக? ஏய், அப்போ உங்க தாத்தாவுக்கு கேப்பக்களியும் மொச்சக்கொட்டை குழம்புன்னா கொள்ள ஆசை. மோப்பம் படிச்சுக்கிட்டு என் பின்னாலேயே அலைவாக. அப்போ ஏன் ஒரு மாதிரியா இருக்கிய? ஒண்ணுல பெருசு, வர வழியில ஒரு பொண்ணோட பாட்டு கேட்டேன். அது என் மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு. இந்த ஊர்ல எந்த பக்கம் திரும்பினாலும் பாட்டு சத்தம் கேட்கும். பிறந்தாலும் பாடுவாளுக, போனாலும் பாடுவாளுக. பாட்டுங்கிறது இந்த மண்ணோட கலந்தது. அது சரி, எந்த சிறுக்கி உன் மனசை பாதிக்கிற அளவுக்கு பாடுனவ? அதை விட்டு தள்ளு. நீ வயசு பையனா, மூக்கு முழியமா, லட்சணமா இருக்கில்ல, அதனால எவ்வளவு கொத்திக்கிட்டு போலாம்னு வசிய பாட்டு பாடியிருப்பா. இது வசிய பாட்டு இல்ல பெருசு. முள்ளு மேல ஒரு குயில் உட்கார்ந்து பாடினா எப்படி இருக்கும்? ரொம்ப பாவமா இருக்கு. அப்படிதான் இருந்தது இந்த பொண்ணோட பாட்டும். ஒண்ணு புருஷன் போனான்னு பாடியிருப்பா, இல்ல காதலிச்சவன் போனான்னு பாடியிருப்பா. அது கிடக்கட்டும், நீங்க சாப்பிடுவாங்க. அப்போ நீ போ பெருசு, நான் போட்டுக்கிறேன். உங்க தாத்தா சாப்பிட்டு முடிச்சு வெத்தலை பாக்கு போடுற வரைக்கும் பக்கத்திலேயே இருக்க சொல்லுவாங்க. நீங்க பரிமாற கூட வேண்டாங்கிறீங்களே. அவகதே. யாரா நீ? என் வள்ளியை நீதான் கொன்ன. என் வள்ளியை நீதான் கெடுத்த கொன்ன. அறிவுட்ட முத்தா போயல. அவர் சிங்கப்பூர்ல வந்து 3 நாள் தான் ஆகுது. அவர் தான் வள்ளியை கெடுத்தாருன்ற அரஞ்சனா. என் வள்ளியை கொண்டது நீதானே. என் வள்ளியை நீதானே. என் வள்ளியை கொண்டது நீதானே. என் வள்ளியை கெடுத்தது நீதானே. என் வள்ளியை கெடுத்தது நீதான்டா. உன்னை விட மாட்டேன். என்ன இது ஒரே குழப்பமா இருக்கு? ஊர் இல்ல காலடி எடுத்து வச்சோன்னா ஆளை வச்சு அடிச்சானுங்க. ஊருக்குள்ள வந்து அடையாளம் கட்டும் உயிர் எடுத்தானுங்க. இங்க நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா எவனோ பைத்தியக்காரன் வந்து நான் தான் கொலைகாரன் கழுத்து பிடிச்சு நிற்கிறான். அது வந்து முதலாளி, அவனுக்கு வள்ளின்னு ஒரு முறப்பொண்ணு இருந்தான். அவன் மேல உசிரியே வச்சிருந்தான். இந்த ஊர்ல ஒருத்தவளை கருப்பு வச்சு கொன்னுட்டான். அதுல இருந்து இவன் பைத்தியமாவே ஆயிட்டான். இந்த ஊருக்குள்ள புதுசா யாரு நுழைஞ்சாலும் இவன் இப்படித்தான். நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. வாங்க முதலாளி, வாங்க. பிள்ளையாரப்பா, பரமசிவா, 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 இந்த வந்துட்டே. பலத்த கரவொளி கடைய தலைவர் பேசினார். இந்தாங்க பேப்பர். ஏன்னா பேப்பரை தூக்கி போட்டீங்க? நான் படிக்கிறதுக்கு முன்னால நீ ஏன் படிச்ச? படிச்சதுல என்னென்ன தப்பு? நீ எப்படி வேணாலும் படி. நான் படிக்கும் போது ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். நான் உபயோகப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் அடுத்தவங்க உபயோகப்படுத்தணும். அண்ணே, அப்படியே பார்த்தா கூட பேப்பரை பிரிண்ட் பண்ணும் போது படிக்காமலா பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. அது தப்பே இல்ல. சமையல்காரன் கூட சமைக்கிறதுக்கு முன்னால உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு குடிச்சு பார்த்துட்டு தான் சமைக்கிறான். ஆமா, அது தப்பு இல்ல. ஆனா இன்னொருத்தன் சாப்பிட்ட சாப்பாட நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கணும். நல்ல வித்தியாசமான கொள்கை என்ன. ஏன்னா நாடு கெட்டு போச்சே. என்ன எப்படி சொல்றீங்க? நேத்துக்கு சுடுகாட்டு வழியா வரும்போது புருஷன் சமாதிய பொண்டாட்டி விசிறி எடுத்து வீசிக்கிட்டே இருந்தா. அடாடாடாடா, என்ன பக்தி பாத்தீங்களா? புருஷனுக்கு சமாதியில கூட வேர்க்க கூடாதுன்னு விசிறி விட்டுட்டு இருக்கான். நானும் அப்படித்தான் நினைச்சு கேட்டேன். ஏமா புருஷன் சமாதி வேர்க்க கூடாதுன்னு விசிறிக்கிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட பத்தினி பொண்ணை நான் பார்த்ததே இல்லைன்னு. அதுக்கு அவ சொன்னா, இல்லைங்க சீக்கிரம் சமாதி காஞ்சிருச்சுன்னா இன்னொரு ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் பாருங்க, அதுக்காகத்தான் வீசிக்கிட்டு இருக்கேன். என்ன
இப்படி கூடவா பொம்பளை? சில பொம்பளைங்களை நம்பவே கூடாது. இவ எப்பவுமே இப்படிதாண்டி, எதையுமே கண்டுக்கிறது இல்ல. எப்ப பார்த்தாலும் உங்க அண்ணனே நினைச்சு புலம்பிட்டு இருக்காத, எங்க கூட எஸ்டேட்டுக்கு வா. நான் எதுக்கு? ஏய் பொண்ணு தாயி, புதுசா ஒரு முதலாளி வந்திருக்காரு, சிரிப்பு சிரிப்பா பேசுறாரு, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் சந்தோஷம் இல்ல எங்க அண்ணனோட போயிடுச்சு. நானும் விடிஞ்சதுல இருந்து கூட்டுக்கிட்டே இருக்கேன், இவ காதலையே போட்டுக்க மாட்டேங்கிறாளே. இந்த பாரு பொண்ணு தாயி, உன் அண்ணனுடைய ஆசையெல்லாம் நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணுங்கிறதா. நீ அவனையே நினைச்சு நினைச்சு அழுது கருத்து போயிட்டீன்னா, ஜெயில இருந்து தப்பிச்ச உங்க அண்ணன் திரும்பி வந்தான்னா அவனை தேத்துறது ரொம்ப கஷ்டம்டி. கை குழந்தை அழுதா பாலுக்கு அழுகுதும்பாங்க, கல்யாணமான பொண்ணு அழுதா குடும்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க, கண்ணு பொண்ணு அழுதா ஒரு மாதிரியா பேசுவாங்க. எச்சல முழுங்கி தாகத்தை தீர்த்திட முடியாது, எழுதுன எழுத்த அழுது அழிச்சிட முடியாது. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு எங்க கூட வாத்தா வா. எங்க போற? நீங்க அப்படி போங்க, நான் இப்படி வரேன். நடக்கட்டும் நடக்கட்டும், வேலையே நடக்கும். இந்தம்மா, இலை பறிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க. சந்தோஷமா பறிச்சா 25 ரூபா, அழுதுகிட்டே பறிச்சிங்க 10 ரூபா தான் தருவேன். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். சிரிக்க கூடாத, சிரிக்கல. போடா குண்டா. இத பாருங்க, மனசுல எதையோ வச்சுக்கிட்டு உம்முன்னு தேயில பறிக்காதீங்க, அப்புறம் டீ குடிக்கச்சா சோகம் தான் வரும், உற்சாகம் வராது. ஆமா. ஐயோ, நீங்க அழுது ஒடிச்சுக்கிட்டே தேயில பறிக்க அது இலையில பட்டு அப்புறம் உப்பு கறிக்க போகுது. சிரிச்சுக்கிட்டே தான் பறிங்களாமா? துப்பு கட்ட சிரிக்கங்களா? நீங்க சிரிச்சீங்கன்னா சிவராசி மத்தாப்பு தெரிக்கும், பட்டாசு வெடிக்கும். அந்த மாதிரி சிரிப்பீங்கல்ல, சிரிங்களேண்டி. ஏ கிழவி, ரொம்ப அழ்த்தாத. அவர் யாரு சொன்னார் தெரியுமா? ஏ பொண்ணு தாயி, ஒண்ணுதாண்டி. என்ன இது? இவங்க எஸ்டேட்டை ஏதோ நான் ஏலத்துல எடுத்த மாதிரியும், இவங்க வேற வழியே இல்லாம அதுல வந்து கூலி வேலை செய்யற மாதிரி இல்ல, என்ன பார்த்து முறைக்கிறாங்க. சிரிச்சா என்ன முகம் செதறிடவா போகுது? ஏ பொண்ணு தாயி, முதலாளி சும்மா தமாசுக்கு தாண்டி சொல்றாரு. நீங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான் முதலாளி. பொண்ணு தாய் சிரிச்சு நீங்க பார்த்தது இல்லை. சோழிய சுழட்டி பாறையில விட்டா சொயின்னு ஒரு சத்தம் வருமே, அந்த மாதிரி இருக்கும். இன்னும் அந்த சிரிப்பொலி என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. சூன்யம் எரிஞ்சு போக, பார்த்த கண்ணு பட்டு போக, சூதும் வாதும் சுட்டு எரிய. தூத்து துப்பு. என்ன மதலா? துப்புண்ணா. தூ தூ தூ. வர வர நீ பெரிய மனுஷாயிட்டே வர்ற. நீ சும்மா இருந்த. உனக்கு எவ்வளவு திஷ்டி தெரியுமா?
நீ வாங்கிட்டு வந்த குஞ்சலத்தையும் ஜிமிக்கையையும் அந்த கோடியில இருந்து இந்த கோடி வரைக்கும் காட்டின. என்னமா பேசுறாங்க தெரியுமா? இப்படி ஊர்க்கண்ணு பட்டு உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. உனக்கு ஒரு நல்ல புருஷன் பிடிச்சு கொடுக்குற வரைக்கும் எனக்கு ஒண்ணாகாது. போனா என்ன உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுலயே குறியா இருக்கியே. என்னம்மா அது சின்ன பழத்தனமா பேசுற? நான் உன்னை விட்டு பிரியறதா? வீட்டோட மாப்பிள்ளை தான் தேடிட்டு இருக்கேன். என்ன கிறுக்கு பசங்க சீதனம் கொஞ்சம் அதிகமா கேட்பானுங்க, கொடுத்துட்டா போகுது. பொண்ணு தாயி, நான் உன் கல்யாணத்தை எப்படிலாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் தெரியுமா? இந்த ஊர்ல ஒரு பயிலும் அந்த மாதிரி கல்யாணம் நடத்திக்க கூடாது. என்ன உடனே வைக்கப்பட்டுருவீங்களா? பழைய பாட்டு ஆரம்பிச்சிட்டியா? சரி சரி, அங்க வெண்ணி சுட வச்சிருக்கேன், என்ன பாத்துக்கோ. நானும் வரேன். நீ இருமா. நானும் வருவா. அப்பாடா, நானும் தான் பாத்திருக்கேன். ஊர் உலகத்துல இந்த குளிர்ல சுடுதண்ணி காய்ச்சி கொடுத்து ஒரு வேலைக்கார மாதிரி பக்கத்துல நிக்கிற ஆம்பளைய இப்பதாம பாக்குறேன். என்ன தோரணை. ஏய் புனத்தாயி, உங்க அண்ணன் எனக்கு வேலைக்காரன் அனுப்புறியா? மாசம் 30 ரூபா கொடுத்துறேன்டி. யோ, என்ன சொல்ற? வந்துடுறியா? ஏய் வள்ளி, எங்க அண்ணனை பார்த்து இனிமே இப்படி சொன்ன உங்ககிட்ட பேச்ச வச்சுக்க மாட்டேன், சொல்லிட்டேன். அடி ஆத்தி, வேண்டாண்டிமா. எனக்கு இருக்கிற ஒரே உறவு நீதான். நீ கூட என்கிட்ட பேசலனா அப்புறம் இந்த குளம் குட்டை மரம் மட்டை இந்த குட்டிச்சவரு. திமிரு பிடிச்சோல குட்டி சொல்ற. அடே நீ வேற கை நீட்டுற இடத்துல நின்னுட்டு கஷ்டமா இருக்குல்ல. அடிங். யோ, என்னைய முறைக்கிற? உன் தங்கச்சிக்கே கல்யாணம் பண்ணி வைக்க வக்கு இல்ல. இனிமே அவளா பார்த்து வாந்தி எடுத்தாதான் வழி பிறக்கும். அடிச்சி, அதுக்கு உன்ன மாதிரி சீம சித்துறாங்கி நாட்டு முள்ளுவாங்க பாரு. என் தங்கச்சி அப்படி இல்ல. என் கூரையில போட்ட ஓடே கோயில சுத்துற மாடு. தங்கச்சி மேல என்ன பாசம் பொங்கி வழியுது. அப்பா, பாசமலர் சிவாஜி தோத்தறியா? ஐயோ, அந்த படமே எங்களை பார்த்தா எடுத்தாங்க. சரி சரி ஓடுகாளி, என் தங்கச்சியோட கூட்டலாச்சின பாக்குறேன். இல்லனா என்னைய பண்ணிடுவேன். அடிச்சி, ஆம்பளை இருந்தா இந்த தொட பாப்போம். அண்ணா, உன்னை பார்த்து ஆம்பளையாங்கறா. இன்னைக்கு 2ல 1 நடக்கணும். தொடுன விடாத. நீ பக்கத்துல இருக்கேன்னு சும்மா இருந்தேன், நீயே சொல்லிட்டல. நீ விட்டுடுனா? ஏய் இந்த நில்லு. எங்க ஓடுற? ஏய் வாயா. சரிதான் போடி. குடிக்கிற தைல செட்டு போதானே வருவ. அங்க வச்சு உனக்கு கவனிச்சுக்கிறேன். எப்படி தூள்ல